ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லக்ஷ்மி சமையலில் சுவையான மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு ரொம்ப சத்தானதுங்க. கருவேப்பிலை குழம்பு செய்ய கருவேப்பிலை 4 பிடி எடுத்துக்கணும். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணுங்க. மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, நம்ம வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவைக்கு ஏற்ப, பூண்டு நான் ஒரு 20 பல் எடுத்துக்கணுங்க. பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கணும். பூண்டு 20 பல், பெரிய வெங்காயம் 4. தாளிப்பதற்கு எண்ணெய் ஒரு புளிக்கரண்டி, கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். முதல்ல கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. மிக்சியில் கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் நம்ம நைஸாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு போடணுங்க. நல்லா நைஸாக எல்லாத்தையுமே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு, வெங்காயம் போடணும். முதல்ல பூண்டை நல்லா வறுவல நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா எல்லாமே எண்ணெயில் நல்லா வேகணுங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு கிடாதுங்க. ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாமே எண்ணெயில் வணக்கணுங்க. தக்காளி போடுறதில்ல, அதனால் கெடாதுங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போடணும். நல்லா பூண்டு வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா மெரூன் கலராக வரணும். வெங்காயம் நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் இந்த கருவேப்பிலை குழம்பு செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை ஊற்றணும். மிக்சியை கொஞ்சம் தண்ணி கழுவி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்று சேர கிண்டணுங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து கிண்டணும். மிக்சியில் எல்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா ஒன்று சேர கிண்டணும். கிண்டிட்டு நம்ம வச்சுருக்க நல்லா கிண்டிகிட்டே வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. நம்ம கிண்ட உப்பு போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு தேவைக்கேற்ப உப்பு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடணும். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அதையும் ஒன்று சேர கிண்டணுங்க. புளியை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை ஊற்றணும். எல்லாமே மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணுங்க. நல்லா ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் புளி தண்ணி, நம்ம கழுவி வச்சுருக்க மிக்ஸி தண்ணி அது ஒரு 1/2 டம்ளர், 2 சேர்த்தா 1 டம்ளர் வந்துடும். இதை எல்லாத்தையும் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க. ரொம்ப ஹையாக வச்சா தெரிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கிண்டணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கிண்டிகிட்டே வரணும். அதெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தான் போடணும் வெள்ளைக்கட்டி. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இப்போ மூடிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லோ ஃப்ளேமில் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். இல்லாட்டி அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிரும். மூடியெல்லாம் தெரிச்சிரும். நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ஊறுகாய் மாதிரி இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிண்டி விடணும். எல்லா பக்கமும் சேர்ந்த மாதிரி கிண்டி விடணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணியாக கூட வச்சுக்கலாம். ஆனால் தண்ணியாக வச்சா ஒரு நாள் தான் வச்சுக்க முடியும். 2 நாள் வச்சுக்க முடியாதுங்க. நல்லா கிண்டிகிட்டே வரணும். கிண்டிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி போடணும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இது மருத்துவ குணம் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து உடையது. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. இந்த குழம்பு செஞ்சாலே நல்லாயிருக்கும், வாசமாக இருக்குங்க. கொஞ்சம் வெள்ளைக்கட்டி போடணும், ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நூண்டு 1/4 பீஸ்க்கான வெள்ளைக்கட்டி போட்டு கிண்டணும். கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பரிமாற வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லக்ஷ்மி சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.